ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக மொறுன்னு செம்ம டேஸ்டான வாழைப்பூ வடை தாங்க செஞ்சுருந்தோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமாங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வடைப்பருப்பு வந்து ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வந்துட்டு நல்லா ஊறணுங்க. வடைப்பருப்பு வந்து எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் பக்கமே நான் ஊற வச்சுருக்கேங்க. ஸோ ஊற வச்ச பருப்பை வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் வடித்து வச்சுருக்கேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக சோம்பு போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து போட்டுக்கலாங்க. அப்போ தான் அடியில் ஏதாச்சும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நம்ம வந்து செப்பரேட் பண்ண முடியும். ஸோ எடுத்துகிட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்து நல்லா ஓட்டி எடுத்துக்கலாங்க. இந்த வடைப்பருப்புக்கு வந்து மாவு நைஸாக ஓட்டக்கூடாதுங்க. கொஞ்சம் அங்கங்கே பருப்பு தெரியணும், மாவுமே கொஞ்சம் திரியாக இருக்கணுங்க. ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைட்லாம் வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. சில ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்கங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அரைச்ச மாவு வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. வெங்காயத்தை வந்து கையில் பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச வாழைப்பூவுமே எடுத்துக்கிறேங்க. வாழைப்பூ வந்துட்டு நான் அரிசி தண்ணியில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அப்போ தான் வாழைப்பூ வந்து கருப்பாகாமல் இருக்குங்க. அப்புறம் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு அதையும் நம்ம இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணேன், பட் வீடியோவில் காமிக்கலைங்க. ஸோ நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டை பிடிச்சேன். எனக்கு கையில் வந்து உருண்டை பிடிக்க முடியல. ஸோ கை வாஷ் பண்ணிட்டு வந்து உருண்டை பிடிச்சோன்னா உருண்டை சூப்பராக வந்துச்சுங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வடை போடுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு எண்ணெய் காஞ்சோடனே போட்டு எடுத்துக்கலாங்க. சைடு பையில் வந்து நான் எண்ணெய் கல்லுமே வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் வேகமாக உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து குட்டி குட்டி வடையாக தாங்க போடுவேன். ஸோ சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ நம்ம பிடிச்சி வச்ச பால்ஸ் எல்லாம் அப்படியே கையிலேயே தட்டி நான் வடை போடுறேங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாழை இலையில கூட வச்சுட்டு அதில் தட்டி கூட போட்டுக்கலாங்க. ஸோ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வெந்ததுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழைப்பூ வடை வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.